திருச்செந்தூர் அருகே அமளி நகரில் முறையாக தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி போராட்டம். மீனவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்த அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ளன. இதன் மூலம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்றனர். ஆனால் ஒரு புறம் முழுமையாக தூண்டில் வளைவு அமைக்கப்படும் நிலையில் மற்றொரு புறமும் முழுமையாக அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதையடுத்து இன்று திருச்செந்தூர் அருகே மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் அமளிநகர் கடற்கரையில் 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள், பெண்கள் கடலுக்குள் இறங்கி கையில் கருப்பு கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் வருகை தந்தார். அங்கிருந்த மீனவர்களிடம் அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து மீனவர்கள் தங்களது கோரிக்கை மனுவை SP சண்முகநாதனிடம் அளித்தனர். அதை பெற்றுக்கொண்ட சண்முகநாதன் நிச்சயம் மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு பெற்று தருவதாக உறுதியளித்தார். தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்பது அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு கடந்த 25 நாட்களாக அவர்கள் எந்த மீனவர்களும் கிட்டத்தட்ட 250 படகுகளில் அங்கே தொழில் செய்யக்கூடிய 2000 மீனவர்களுக்கு மேலாக, அந்த தொழில் செய்யக்கூடிய மீனவர்கள் 2000 பேருக்கு மேலாக கடலுக்குள் செல்லாமல் இன்றைக்கு 25 நாட்களாக அவர்கள் இன்றைக்கு அதை புறக்கணித்திருக்கின்றார்கள். இதனால் அவர்களுடைய குடும்பங்களில் இன்றைக்கு வறுமை தாண்டவமாடுகிறது. இதை உயிருக்கு ஆபத்தாக இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. இதை அரசு கண்டுகொள்ளவே இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் கண்டுகொள்ளவில்லை. இந்த தொகுதியினுடைய அமைச்சராக இருக்கின்ற திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் 25 ஆண்டு காலமாக இங்கே தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த தொகுதியில் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். தெரிந்திருந்தும் இதை தூண்டில் பாலமாக அமைத்து இந்த மீனவர்களுடைய அமளிநகர் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைத்திருக்கிறார்கள். இதை கண்டித்து இன்றைக்கு ஊர் மக்கள் அனைவரும் 25 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இன்னைக்கு புறக்கணித்து இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக அவர்களுக்கு ஆதரவை அளித்து அவர்கள் கோரிக்கை மனு தந்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் அதை அனுப்பி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அந்த கோரிக்கையை எடப்பாடியார் அவர்களிடம் நாங்கள் கொடுத்து அந்த அறிக்கையை வெளியிட்டு உடனடியாக நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.